சென்னை உயர் நீதிமன்றம் இது மாதிரியான ஒரு கேள்வி கேட்டதிலிருந்து ஒன்று தெரிகிறது. கூடிய விரைவில் சிபிஐக்கு என்கொயரி போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான். மத்திய உள்துறை அமைச்சகத்தில் சரியாக நேராக வெயிட் செஞ்சிட்டு இருக்காங்க. திமுக எம்பிக்கள், திமுக எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி சாராண தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று சில தொழிற்சாலைகள் கூட இருக்கிறது, மது தொழிற்சாலை என்று பட்டியலிட்டிருக்கிறார் ஆளுநர். அதையெல்லாம் வைத்து பார்த்தால் சிபிஐ ஆணை வந்தால் நாளை மறுநாள் பாட்டில் கிளம்பி போயிடுவார் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். திமுக பொதுமக்களிடையே விலகி விட்டது. திமுக பொதுமக்களுக்கு இந்த அன்பை பெற்றதை தவிர அவர்களுடைய வெறுப்பையும் பெற ஆரம்பித்து விட்டது. 2026 கள்ளச்சாராய விஷயம், கள்ளக்குறிச்சி விஷயம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கும். மு.க. ஸ்டாலின் தவறான பாதையில் அழைத்து செல்வது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் சேர்ந்துதான் என்று ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆய்வினுடைய முடிவுரை இதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சரியான பாதையில் செல்லவில்லை, தடம் புரண்டு விட்டது என்று தான் சொல்லுகிறார்கள் வினோத். திமுகவினுடைய பாக்கெட்டில் காங்கிரஸ் இருப்பதனால் அவர்கள் வருவதற்கு தயக்கப்படுகிறார்கள். ஹத்ரஸுக்கு சென்ற ராகுல் காந்திக்கு ஷேம், வெக்கக்கேடு. அவர் கண்டிப்பாக தமிழகத்திற்கு வந்திருக்க வேண்டும். யூபியில் பாஜக அரசு இருப்பதனால் அங்கு சென்றிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதே மாதிரி பொதுமக்களிடையே திமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மறந்து போய்விட்டது, மாயமாக போய்விட்டது. கட்சிக்காரர்களுக்குரிய சண்டை, ஊழல் செய்கிறார்கள். ஊழலுக்கு எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடக்க வேண்டும். மேயர்கள் ராஜினாமா பண்ணுவது 2024 சட்டமன்ற தேர்தலில் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வினோத். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விசிக விலகும் என்பதுதான் டெல்லியில் சூசகமாக தெரிவிக்கொள்ள தகவல். கட்சிக்குள்ளே திமுகவிற்குள்ளே மோதல் இருக்கிறது. இந்த மோதல் கனிமொழிக்கும் டி.ஆர். பாலுக்கும் தனிப்பட்ட மோதல். ரேலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில இருந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவான தகவலை கொடுப்பதற்காக டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். நமஸ்காரம் வினோத். நீண்ட நாட்களுக்கு வினோதுடன் நான் பேசுவதற்கு வாய்ப்பளித்தீர்கள், நன்றி சார். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பலிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அதிகம் சொல்லி உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது எப்படி உங்களால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அரசு மறுபரிசீலனை செய்வதை குறித்து அரசின் கருத்தை தெரிவிக்க உத்தரவிட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு நூதனமான இருக்கிறது. கள்ளக்குறிச்சி என்பது மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு மாதிரி தான் இருக்குது. இறக்கியும் விட முடியாது, கல்லை வச்சுக்க முடியாது, 2ஆம் கட்ட மாதிரி இருக்காது. ஆனாலும் அந்த பாம்பு இறங்கினாலும் கடிக்கும், மேல இருந்தாலும் கடிக்கும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் கள்ளக்குறிச்சி விஷயம் திமுகவை பாதிக்கிறது. இன்று ஹைகோர்ட் சொன்ன நீதியின்படி 10 லட்சத்தை 5 லட்சமா கொடுக்க முடியாது, பணம் கொடுத்தாச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி விபத்து இருந்தால் சில குறிக்கோள்களை வைத்து வரைமுறை செய்வார்கள், புரோட்டோகால் வச்சிருவாங்க. ஆனாலும் இன்று சென்னை உயர் நீதிமன்றம் இது மாதிரியான ஒரு கேள்வி கேட்டதிலிருந்து ஒன்று தெரிகிறது. கூடிய விரைவில் சிபிஐக்கு என்கொயரி போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான். மத்திய உள்துறை அமைச்சகத்தில் சரியாக நேராக வெயிட் செஞ்சிட்டு இருக்காங்க. நேற்று கூட நாடாளுமன்றத்தில் கள்ளக்குறிச்சி விஷயம் எதிரொலித்தது. நேற்று முன்தினம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு பெரிய கேள்வி கேட்டார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறாரு. என்னாலும் தொல் திருமாவளவன் கேட்டாரு, அகில இந்திய பாலிசியாக ப்ரொஹிபிஷனை கொண்டு வரணும் என்று. உடனே நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு முருகன் எழுந்து நின்றுட்டாங்க. நிர்மலா சீதாராமன் எழுந்து நின்று கத்த அடிச்சுட்டாங்க. நீங்க ஆல் இண்டியா லெவல்ல இருந்து உங்களுக்கு ஒரு நிகழ்வு வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சி விஷயத்தை பற்றி தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? தாங்கள் தோழமை கட்சியாக இருக்கிற திமுகவுடன் சொன்னவுடன் தொல் திருமாவளவனுடைய முகம் எரி மாதிரி ஆயிடுச்சு, குட்டி ஆயிடுச்சு. ஒண்ணுமே சொல்ல முடியாது, முகம் சுளிர்ந்து விட்டது. ஆக மொத்தம் கள்ளக்குறிச்சி விஷயம் நாடாளுமன்றத்தை எட்டி விட்டது. சென்னை ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ரூலிங் வந்ததின் தவிர கூடிய விரைவில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் 3 பக்க கடிதம் எழுதி இருக்கிறார். அது டெல்லி வந்தபோது
அமித்ஷாவினுடைய அலுவலகத்திற்கே சென்று கொடுத்து விட்டார் என்று தான் எனக்கு நம்பத்தகுந்த வட்டார தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த கடிதத்தில் என்னென்ன இருக்கிறதோ திமுக எம்பிக்கள், திமுக எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி சாராண தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்று சில தொழிற்சாலைகள் கூட இருக்கிறது, மது தொழிற்சாலை என்று பட்டியலிட்டிருக்கிறார் ஆளுநர். அதையெல்லாம் வைத்து பார்த்தால் சிபிஐ ஆணை வந்தால் நாளை மறுநாள் கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி ஒரு மாபெரும் கிளர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்திவிடும் என்று தான் நான் இன்று கூட 2 பேர் செத்து போயிருக்காங்க இன்னைக்கு காலையில கூட. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை வச்சு கொண்டு இவர் பாட்டில் ஃபாரின் கிளம்பி போயிடுவார் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். திமுக பொதுமக்களிடையே விலகி விட்டது. திமுக பொதுமக்களுக்கு இருந்த அன்பை பெற்றதை தவிர அவர்களுடைய வெறுப்பை பெற ஆரம்பித்து விட்டது. 2026 கள்ளச்சாராய விஷயம், கள்ளக்குறிச்சி விஷயம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கும். 40க்கு 40 சீட் வந்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கூட அது பேச மறுக்கிறார்கள். டெல்லியில் 40 எம்பிக்கள் வந்ததனுடைய வேகம் என்ன என்று கேட்டால் 0. அவர்கள் கண்டிப்பாக 40 எம்பிக்கள் சேர்ந்து கொண்டு தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி, அதையும் தவிர விவசாயத்திற்கோ அல்லது ஏழை மாணவர்களுக்கோ உதவி செய்ய வேண்டிய அளவில் அந்த கட்சி இருக்க வேண்டுமே தவிர ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அந்த மாதிரி பிரியங்கா காந்தி எல்லாம் அவங்க பின்னாடியே போறது தப்பு. குறிப்பாக அன்புக்கு அந்த நம்ம டி.ஆர். பாலு தலைவராக இருந்த பொழுது இப்பொழுது அவர் தலைவர் இல்லை, நாடாளுமன்ற குழுவிற்கு கனிமொழி தான் இருக்காங்க. திமுகவில் பிளவு வருகிறதாகத்தான் எம்பிக்களிடையே 3-4 ஓல்டு டைமர்ஸ் எம்பி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு விதமா போயிட்டாங்க, டி.ஆர். பாலோட சேர்ந்துட்டாங்க. உதயநிதியினுடைய அமைப்பில் 13 அல்லது 14 இளம் எம்பிக்கள் வந்திருப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லி எம்பிக்கள் குழு மிகவும் சோர்ந்து விட்டது. வராங்க, போறாங்க, காஃபி சாப்பிட்றாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, வடை சாப்பிட்றாங்களே தவிர தமிழ் மக்கள் கள்ளக்குறிச்சிக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் செய்வது தவறு என்று தான் சில கருத்தாளர்கள் கவனமாக சொல்லுகிறார்கள். தாங்கள் கேட்ட கேள்விக்கு சென்னை ஹைகோர்ட்டுடைய இந்த ரூலிங் இட்ஸ் கோயிங் டு பி a headache ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்று தான் டெல்லியில் வர்ணனை செய்கிறார்கள். வினோத், ஆளுநர் ஃபைல் கொடுத்த பத்தி எதனா அப்டேட் இருக்கா சார்? உங்களோட பார்வையில திமுகவுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? 50% பாதிப்பை ஏற்படுத்தும். பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு விட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பற்றி. காரணம், நீட்டெல்லாம் விட்டுருங்க சார், செங்கலை காமிக்கிறாரு, முட்டையை காமிக்கிறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். இவங்க என்ன பூவா வைக்க போயிருந்தாங்க இத்தனை நாளைக்கு? இந்த கள்ளக்குறிச்சி சமாச்சாரம் வர இருக்கலாம், விளம்பரம் தருகிறார்களே, ஸ்டாலின் அழிக்கிறேன் வா என்று. ஸ்டாலின் எங்க இருக்கிறார்? கள்ளக்குறிச்சியில் மரணம் செய்ய அழைக்கிறார். இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா பொதுமக்கள்? அந்த பொதுமக்களுடைய வாயை மூட முடியாது. நீங்க ஊர் வாயை மூடலாம், உரல் வாயை மூடக்கூடாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் தவறான பாதையில் அழைத்து செல்வது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் சேர்ந்துதான் என்று ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆய்வினுடைய முடிவுரை இதுதான்: திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சரியான பாதையில் செல்லவில்லை, தடம் புரண்டு விட்டது என்று தான் சொல்லுகிறார்கள். வினோத், சஷ்ராஜ் சம்பவத்துல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க. ஆனா இங்க தமிழகத்துல கள்ளக்குறிச்சிக்குல ஒரு 65க்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனா இங்க பார்க்கவே இல்லை சார். என்ன காரணமாக இருக்கும் சார்? திமுகவினுடைய பாக்கெட்டில் காங்கிரஸ் இருப்பதனால் அவர்கள் வருவதற்கு தயக்கப்படுகிறார்கள். ஹத்ரஸுக்கு சென்ற ராகுல் காந்திக்கு ஷேம், வெட்கக்கேடு. அவர் கண்டிப்பாக தமிழகத்திற்கு வந்திருக்க வேண்டும். யூபியில் பாஜக அரசு இருப்பதனால் அங்கு சென்றிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் ஒரு பெண்மணியை அழைத்து கொண்டு அடி என்று அடிச்சிருக்காங்க ஒரு திமுக உறுப்பினர் ஒருவர். அந்த குடும்பத்திற்கும் போய் ஆறுதல் சொல்லவில்லை ராகுல் காந்தி. என்னங்க ராகுல் காந்தியோட அரசியல் இரட்டைப்பாடு அரசியல், டபுள் ஸ்டாண்டர்ட் பாலிடிக்ஸ் தான் என்று நான் கருதுகிறேன். என்னை மாதிரி பத்திரிகையாளர் கூட கருதுகிறார்கள். வினோத், ஓகே சார், இப்போ நெல்லை, கோவை என திமுக மேயர்லாம் ஒருத்தனா ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி சார் திமுகவுக்கு பின்னடைவு என்று எடுத்துக்கலாமா சார்? பின்னடைவு தான் காரணம், பின்னடைவு தான். நகராட்சி தேர்தலில் கண்டிப்பாக திமுக முன்னிலையில் இருந்தது. இப்போ பாருங்க,
வேலூர், கோயம்புத்தூர், இன்னும் செங்கல்பட்டு, சில முக்கியமான இன்னும் 3 இடங்களில் இந்த மாதிரி ராஜினாமா செய்ய முடியும் என்று நான் கேள்விப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடையே திமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மறந்து போய்விட்டது, மாயமாக போய்விட்டது. கட்சிக்காரர்களுக்குரிய சண்டை, ஊழல் செய்கிறார்கள். ஊழலுக்கு எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடக்க வேண்டும். இது மேயர்கள் ராஜினாமா பண்ணது 2024 சட்டமன்ற தேர்தலில் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வினோத். ஓகே சார், கடந்த சில நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்குமே தொடர்ந்து ஒரு மோதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது மத்திய பாஜகவினுடைய ஆணையின் பெயரில் தான் அண்ணாமலை செய்கிறார் என்று தான் மத்திய பாஜக சொல்லுகிறார்கள். அண்ணாமலை அவர்கள் 6 மாதத்திற்கு அயல்நாடு சென்று படிப்பதற்காக போகிறார், படிப்பை விளக்குவதற்காக போகிறார் என்றாலும் அண்ணாமலையை கைவிட மாட்டார்கள் மத்திய பாஜகவினர். கண்டிப்பாக அவருக்கு மாநில ஒரு ஸ்டேட் அட்டானமி கொடுத்து அவரை தமிழக பாஜக காங்கிரஸாக நீடிக்க செய்வதற்கான ஆயத்தங்களை டெல்லியில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. அது குறைந்தது செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நிலைக்கு வரும். அண்ணாமலை நீடிப்பார் என்பது கருத்துதான் டெல்லியில் உலாவுகிறது வினோத். மோடியின் முதுகில் குத்தியவர் இபிஎஸ் என அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காட்டமா தெரிவிச்சிருக்காரு சார். இது எப்படி சார் எடுத்துப்பது? முதுகில் குத்திட்டாரோ இல்லையோ, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது பாஜக. இனி 2026 நான் போன செக்மெண்ட்ல சொன்ன மாதிரி 2026 பொது தேர்தலில் நாடாளுமன்றத்தில் கிடைத்த வெற்றி சட்டமன்றத்தில் கிடைக்குமா என்ற கேள்விக்குறி வந்து விட்டது வினோத். குறிப்பாக நம்ம 2 பேருமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நெல்லை சிவாவை நானுமே பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் ஓட்டு சதவிகிதம் குறைந்து கொண்டே வருகிறது திமுகவிற்கு. காங்கிரசுக்கு 0.5, அதாவது 0.5% குறைந்து விட்டதாக சொல்கிறார்கள். இருப்பினும் மற்றொரு கருத்து கணிப்பு குறைந்தது 2% குறைந்து விட்டது ராகுல் காந்தியை நீடிப்பதனால். சோ ஆக மொத்தம் வருங்காலத்தில் காங்கிரஸ் தனிமையாக போட்டியிட வேண்டும் என்பதுதான் பல காங்கிரஸ்காரர்களுடைய கருத்து. இது இன்னும் மாநில அரசாங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதனால், மத்தியில் காங்கிரஸ் வராது இருப்பதனால் வந்த மட்டும் லாபம் என்ன பேக்கெட்ல போட்டு போலாம் என்ன போறாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு 10 லட்சம் ரூபாங்கிறாங்களே, அது கேள்விப்பட்டீங்களோ? காங்கிரஸ்காரங்க 15 லட்சம் ரூபா. ஏன்னா உடனே நடந்துடுது அந்த விஷயம். காங்கிரஸ்காரர்களும் தரகராகி விட்டார்கள் தமிழகத்தில். புரோக்கர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் மேன் இல்லை, அவர் புரோக்கர்ஸ், பிசினஸ் மேன் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் பல தமிழ் ஏழை எளிய மக்கள் எங்க ஒரு பர்த் சர்டிபிகேட்டுக்கு 1500 ரூபா வாங்குறாங்க சார். ஒரு பர்த் சர்டிபிகேட் 1500 rupees. இவங்க கொடுக்கறது 3000 ரூபா கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கிடுறாங்க பாருங்க. தேர்தல் சமயத்தில் 3000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறாங்களே தவிர நான் எலெக்ஷன் டயத்துல அவர்களுடைய கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கி விடுகிறார்கள். அதுதான் ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு சாத்துரியம். ஓகே சார், இப்போ இந்த திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் கள்ளச்சாராய விவகாரத்துல உச்சத்தை தொட்டுத்துனே சொல்லலாம் சார். இவங்க 2 பேருக்கு உள்ள சண்டையில 2026 அது பாதிக்கும் கண்டிப்பாக. காரணம் என்ன என்று கேட்டால், செல்வ பெருந்தகையினுடைய பேச்சு காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும், எத்தனை நாள் தான் நாங்கள் தூக்கி பல்லக்கு தூக்குவோம். இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பாஜக எப்படி தனித்தன்மையில் போட்டியிட்டதோ அதே மாதிரி காங்கிரசும் போட்டியிடும் என்று செல்வ பெருந்தகை பேசியதை ஏன் ராகுல் காந்தியோ அல்லது மத்திய பாஜகவுடைய தலைமையோ எதிர்க்கவில்லை? ராகுல் காந்தி பேசி விட்டாங்க. அதனால தான் வரக்கூடிய நாட்களில் 2026 விசிக அண்ணாமலை விசிக எடப்பாடி பழனிசாமி சண்டை என்பதும் அதாவது வறுமை என்பதும் வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விசிக விலகும் என்பதுதான் டெல்லியில் சூசகமாக தெரியக்கூடிய தகவல். அவர் என்ன பண்றாரு, விஜயும் சீமானையும் காங்கிரஸ் பக்கம் ஆட்சியில் வந்துடலாமன்னு ஒரு புது பிளான் போடுறாரு திமுகவிற்கு எதிராக. அவர் திமுகவுடைய ஏஜென்டாக ஏன் விரோதமாகி விட்டார் தெரியவில்லை. தேர்தல் நடந்து இன்னும் 6 மாசம் கூட ஆகலைங்க. எதுக்குங்க அவர் தனியா போனோம்? அதுக்கு நம்ம திருமாவளவன் தவறு இல்லையா? கூட்டணி கட்சி அது சந்தா கூட்டணி. மாதம் தொட்டில் போயிடுதுங்க. எல்லா எம்பி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அங்க அண்ணா அறிவாலயத்திலிருந்து பணம் போடுது கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுக்கு. அதனால தான் இந்த கூட்டணி கட்சி நிறைவேற்றிருந்தாலும் யாருமே புதியதாக இருப்பதை சேர்க்க மாட்டார்கள், பழைய ஆளையும் வெளில விட மாட்டாங்க. அதான் ஒரு பெரிய மேஜர் கிரைசிஸ் இன் தமிழ்நாடு டிஎம்கே. ஆக மொத்தம்
அண்ணாமலை கூறியிருப்பது தமிழகத்தில் பாஜக ஆட்சியில் இருந்துதான், பாஜகவின் கூட்டணியில் தான் அடுத்த அரசாங்கம் கண்டிப்பாக அமையும் என்று தான் பலர் சொல்கிறார்கள். இப்போ மு.க.ஸ்டாலினை எப்படி திமுக ப்ரொஜெக்ட் பண்ணுகிறதோ முதலமைச்சராக, அதே மாதிரி பாஜக வந்து அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணால், அதிமுக வந்து ஏடிஎம்கே ப்ரொஜெக்ட் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ணால், சீமான் ப்ரொஜெக்ட் பண்ண 5 சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இப்போ மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், அண்ணாமலை போன்றவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கன்ஃபியூஷன்ல பொதுமக்கள் மயங்கி விழுந்து கூட்டாட்சியை தான் அமைப்பாக தமிழகத்தில் 2026 என்பதுதான் பலருடைய கருத்து. வினோத் சார், கனிமொழி மக்களவை தலைவராக இருப்பதை டி.ஆர். பாலு ஏற்றுக்கொண்டு விட்டாரா சார், அல்லது டெல்லியில மறைமுகமாக இவங்க இருவருக்கும் மோதல் நடந்து கொண்டு இருக்கா சார்? கட்சிக்குள்ளேயே திமுகவிற்குள்ளேயே மோதல் இருக்கிறது. இந்த மோதல் வந்து கனிமொழிக்கும் டி.ஆர். பாலுக்கும் தனிப்பட்ட மோதலாக நான் கருதவில்லை. ராஜ்யசபாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறார், இங்கே ஒரு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் டி.ஆர். பாலு என்பதைத்தான் கேட்கிறார்கள் பலர். டி.ஆர். பாலுக்கு 83 வயசாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ் எல்லாம் அவர் கவனிக்கிறதே கிடையாதுங்க. செகண்ட் டைம் வந்து இருக்கக்கூடிய எம்பிஸ் சில 15, அதான் 5 முறை 6 முறை இருக்கக்கூடிய ஜெகத் ரக்ஷகன் போன்றவர்கள், ராஜா போன்றவர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஒதுங்கி இருக்கிறார்கள். 13 ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ் உதயநிதி ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்பதை நான் ஓப்பனாகவே சொல்லுகிறேன். வரக்கூடிய நாட்களில் இந்த கசப்பு வெறுப்பாகவே தவிர கசப்பு இனிப்பாக மாறவே மாறாது. ஓகே சார், எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.